ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் ரீசெண்ட் டைமில் லைவ் பண்ண அப்புறமா நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் என்னை பற்றி ஃபேமிலி பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய நண்பர்கள் லைவில் கூட ஸ்கேனர் மூலமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து யூடியூப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னால் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு நினச்சோம். நான் வந்து லைவில் வர ஆரம்பித்தேன். லைவில் வந்த அப்புறமா சரி ஒரு கடை வைக்கிறோன்றது ஃபஸ்ட்டு வேறு பிளான் பண்ணோம். அதுக்கு லோன் கிடைக்கல அப்படின்றதுனால சரி ஹோட்டல் வந்து சின்னதாக வைக்கலாம், ஒரு 5 லட்ச ரூபா வந்து ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிட்டியில் போய் வைக்கணும் அப்படின்னா கடை வாடகை, வீடு வாடகை, ப்ளஸ் வந்து பசங்க அட்மிஷன், ஸ்கூலுக்கு ஒரு வண்டி, கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் ஒன்று வாங்கணும். நிறைய செலவு இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கடை எப்படி போகும்னு தெரியாது. அதுக்காக காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து திங்கட்கிழமை வராங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் இப்போ வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடிட் பண்ணி அப்புறமா தான் ஷெட்யூல் போடுவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரீசெண்டாக எங்கள் மூத்தார் வந்து அவங்களா ஃபோன் பண்ணல, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து வேலை வேணும், நான் வந்து உங்ககிட்ட வந்து வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட்கிட்ட வந்து அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அண்ணா என்ன வேலைக்கு வரேன்னு சொல்கிறாரு, இத்தனை வருஷம் 6 வருஷமாக இந்த மாதிரி இருந்தாங்க, இப்போ திடீர்னு வந்து வேலை பாரு எனக்கு, நான் சென்னை வரேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து அப்படியா, ஏன் திடீர்னு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு வேலை பாரு, உங்கள் கம்பெனியில் வேலை இருக்குமா, நான் வரேன்னு சொல்லி மட்டும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா, சரி பாருங்கள், ஒரு வேளை அவங்களுக்கு வேலை வந்து வெளியே செய்யணும் அப்படின்னா அவங்க மாடு 3 வச்சுருக்காங்க, அதுக்கான வழி ஏதாவது பண்ணிவிட்டு அவங்கள போக சொல்லு, ஏன்னா வந்ததை உனக்கு வேலை கேட்டாங்கன்னா வேலை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல அண்ணா வந்து செய்யட்டும் அப்படின்னு சொன்னார். அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே எப்படி அவங்களுக்கு தான் மாடு வந்து 3 வச்சுருக்காங்க, அப்புறம் யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டால், அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எங்கள் மாமனாரும் தான் பார்க்கணும். அவங்க அப்படி முடியலைன்னா மாடு கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க போகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாது, அது நமக்கு வேண்டாம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்க போனாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சிட்டி போக முடியாது கடை வைக்கிறதுக்கு. அவங்க எதுக்காக இப்போ திடீர்னு 6 வருஷமாக இல்லாமல் இப்போ போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா அந்த பேச்சு வந்து ஹஸ்பண்ட் சொல்லுவார், இந்த மாதிரி கடை வைக்கிறோன்னு. ஆக்சுவலாக நானுமே லைவில் சொல்லியிருந்தேன். லைவ் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி கடை வைக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்றதுனால நான் ஹஸ்பண்ட் நான் என்ன சொன்னேன்னா, என்னங்க அப்படியா, அவங்க வேலைக்கு போயிட்டா அப்புறம் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் யார் பார்க்குறதுன்னா, கண்டிப்பாக நான் தானே பார்க்கணும், அப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்க அதுதான் பார்க்குறாங்க போல், நான் வந்து வெளியே போகக்கூடாதுன்னா அரசல் புரசலாக வந்து என் நாத்தனார் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னென்னா அவங்க பாட்டு கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்துப்பாங்க, அப்போ இங்கே எல்லா வேலையும் என்ன நாங்கள் மட்டும் செய்யணுமா, 2 பேர் பிறந்திருக்காங்கன்னா 2 பேரும் வந்து செய்யணும், ஏன் நாங்கள் மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஓரக்குத்தி ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்காங்க. நான் ரீசெண்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க, அவங்களோட பேச்செல்லாம் இப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. என்கிட்ட அந்தளவுக்கு பேச்செல்லாம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹஸ்பண்ட் சென்னையில் வேலை செய்யும்போது காசு கொடுக்குறது, வீடு கட்டுறது, அது இது வாங்குறது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. மூத்தார் வந்து இப்போ மேரேஜ்க்கு அப்புறமா அங்கே போவார், 6 மாதம் இருப்பார், மறுபடியும் வந்துடுவார். காசுலாம் வந்து அப்பா அம்மாக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபுக்கு நகை இருக்குது, அது இது அவங்க வேலை மட்டும் பார்த்துப்பாரு. வீட்டில் சாப்பாடு அப்படின்னா எங்கள் மாமனார் வந்து மாதத்தில் 15 நாள் கோவிலில் பூஜை பண்ணுறதுனால தினமும் கோவிலுக்கு போவாங்க. ஆனால் 15 நாள் வந்து அரிசி பாலி வரும், அதாவது அரிசி கொடுப்பாங்க எல்லோரும். ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ அரிசினாலும் 1 கிலோ அரிசியே 23 ரூபா இங்கே ரேஷன் அரிசி. ப்ளஸ் காய்கறி, வெஜிடபிள்ஸ்லாம் நான் லைவில் நிறைய காமிச்சிருப்பேன் எப்படி கொண்டு வராங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, ஆனால் தினமும் வரும். தினமும் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு தான் கொண்டு போவாங்க, ஏன்னா மாமியார் மாமனார் அந்த பக்கம் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால. ப்ளஸ் நெல் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 மூட்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நெல் செலவெல்லாம் பார்க்குறது என் ஹஸ்பண்ட் தான் காசு கொடுப்பாரு மாமனாருக்கு. ப்ளஸ் வந்து மாமனார் வச்சுருக்க காசையும் கொடுப்பாரு. அவங்க ஜஸ்ட்டு வேலை மட்டும் பார்த்துப்பாங்க, ஆள் வச்சு வேலை வாங்குறது. அது அந்த நெல்லெல்லாம் அவங்க தான் வந்து விற்கிறது, அவங்க வீட்டு வேலை பார்க்குறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து ரேஷன் கடையில் மாமனாருக்கு அரிசி வருது. எங்கள் மாமியாருக்கு வயசானவங்களுக்கு 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்களே, அந்த காசு செலவு பாதி அவங்க வாங்கிக்கிறது. வீட்டில் செலவுக்கு தேவையானது எங்கள் மாமனார் கொடுக்குறது. ஒரு ஃபங்க்ஷன்னா சமைக்கிற ஃபுட்டுக்கு எல்லாம் கொடுக்குறது எங்கள் மாமனார். நாங்கள் காசு கொடுப்போம், அதை அவர் பார்த்துப்பார். இப்படி தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் காசு அவங்க 3 மாடு வச்சுருக்காங்க, நெல்லெல்லாம் விற்று பண்ணுறது இது பண்ணுற 3 மாடு வச்சுட்டு அந்த காசை வச்சு அவங்க
பையனுக்கு இது பண்ணுறது அது பண்ணுறது, அவங்க ஒய்ஃபுக்கு அது வாங்குறது இது வாங்குறது, அவங்க மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு வருது, அதை தான் பண்ணுறாங்க. அவங்களோட பர்சனல் செலவுக்கு தான் வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறது, நாங்கள் கஷ்டப்படுற காசை வச்சு ஹஸ்பண்ட் சென்னையில் இருந்து நான் இங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறேன். அப்படி இருந்தும் நான் என் ஹஸ்பண்ட் சென்னையில் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 4 காசு சேர்த்து ஒரு கடை வைக்கணும், ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், ஃப்யூச்சர் பிளானிங், பசங்களை படிக்க வைக்கணும், அம்மா இருக்காங்க என் கூட, அதோட வீட்டில் காசு கொடுக்கணும், வீடு வந்து ஒரு வீடு கட்டிருக்கோம், எந்த வீடு கட்டணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து லைவில் வந்து லோன் பற்றி சொல்லி நிறைய நண்பர்கள் ஹெல்ப் பண்ணி கடை வைக்கணும் அப்படின்னு நினச்சிடுமே. நான் இப்போ வந்து அவங்க திடீர்னு இந்த மாதிரி யோசிப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. உண்மையாகவே ப்ராமிஸாக ஆக்சுவலாக 2 வருஷம் முன்னாடி இதே கடை வைக்கலான்னு பிளான் பண்ணும்போது அப்போ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணாங்க. அந்த கடை வைக்கிற பிளானை விட்டுட்டு ஹஸ்பண்ட் சென்னை வந்து அந்த டைமில் கிளம்பியிருந்தார். ஆக்சுவலாக அவங்க பேரில் தான் லோன் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பேரில் லோன் எடுத்துகிட்டு அப்புறம் நான் வந்து வீடு கட்டலான்னு இருக்கேன், அவங்க வீடுமே ஓடு வீடு வந்து ஓடு வீடு, அதனால் நான் வந்து அந்த காசு நான் என் பேரில் வாங்கி நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அதனால் லோன் வந்து என் பேரில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் முறை பற்றி சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னதுனால தான் ஹஸ்பண்ட் வந்து அந்த கடை வைக்கிற பிளான் அப்படியே நிப்பாட்டிட்டு சென்னை கிளம்பினார். 2 வருஷம் வேலை செஞ்சு இப்போ 2 வருஷம் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு நான் சொல்லியிருப்பேன். சரி ஓகே, இப்போவும் அந்த கடை வைக்கிறோன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து இதை பெருசாக நினைக்கல. கண்டிப்பாக அவங்களுக்கும் செலவு தேவை, காசு தேவை, அவங்க சென்னை போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதான் வந்து யோசனையே. ஆக்சுவலாக புவனேஸ்வரில் கடை வைக்கிறதுல ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் இன்கம் ஓரளவுக்கு வரும், அதனால தான் கடை வைக்கிறத யோசிச்சிருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க யோசிக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் சென்னை போயிட்டாங்கன்னா கோவில் வேலையெல்லாம் அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கோவில் வேலை பார்ப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி காசுமே சம்பாதிப்பாங்க கோவிலேருந்து. சும்மாலாம் கிடையாது. ஜகர், அதாவது மகாசிவராத்திரி, மாதத்துக்கு ஒரு தடவை சங்கராந்தி, ப்ளஸ் வந்து தினமும் கோவில் ஏதாவது ஒரு பூஜைனா அவங்க போய் பார்க்குறது, அவங்க காசு வருது, எல்லாமே வாங்குறாங்க. அந்த வேலையெல்லாம் அவங்க போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் மாமனாரால் முடியாது, வயசாகிடுச்சு, ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வீட்டிலேருந்து பார்க்கணும். அப்படியே மாமனார் வந்து முதலையே சொல்லியிருக்கேன், கடை வைக்கிறது புவனேஸ்வர் போகிறோன்னு சொன்னாலே அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, சண்டை போடுவார், பிரச்சனை பண்ணுவார். அதுலேயும் வந்து இவரும் சுத்தமாக இல்லை, அவர் சென்னை போகிறோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. அடுத்ததாக என்ன விஷயம்னா, இப்போ நாங்கள் இங்கேருந்து எல்லா வேலையும் பார்க்கலாம், ஆனால் என்னென்னா சாப்பாடு நான் இங்கே செஞ்சு கொடுக்கணும், மாமியாருக்கு மாமனாருக்கு எல்லாம் பண்ணலாம், ஓகே. ஆனால் நிலத்தில் வந்து பயிர் வைக்கிறது எல்லாமே, இப்போ அவங்க சாப்பாடு நான் செய்யலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்லவும் மாட்டேன்றாங்க, நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க என்ன பிளான்னா, அவங்க வீட்டுக்கார் சென்னை போவாராமா, அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே இருப்பாங்க, மாமியாருக்கு மாமனாருக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கார் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ்லாம் யார் வாங்கணும், வீட்டுக்கு பொருட்கள்லாம் யார் வாங்கணும், ஆப்வியஸ்லி என் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர் தான் எப்போவுமே வாங்கி கொடுக்கணும். எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், அவங்க சமைச்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஓகே. அப்போ கூட வந்து அவங்க சம்பாதிச்சா அப்பாவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் வந்து வீட்டு செலவெல்லாம் எங்கள் மாமனார் தான் பார்க்கணும், நாங்கள் தான் பார்க்கணும், மாமனார் எங்கேருந்து பார்க்குறது நாங்கள் தான் பார்க்கணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே ஓகே. இப்போ நீங்கள் போய் வெளியில் கடை வைங்க, மாதத்துக்கு காசு ஒரு 2000 அந்த மாதிரி கொடுங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், எங்களுக்கு நிலத்தில் நீங்கள் பயிர், அரிசி, உளுந்தம், பருப்பு எதுவும் கொடுக்க வேண்டாம், எல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டு கூட அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு மாதம் ஒரு 2000 நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாரு. அவங்க அந்த மாதிரி பண்ணல, அவங்க வந்து வேறு மாதிரி வந்து இதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, கேட்க மாட்டாங்க, நாங்களே கொடுக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களோட பிரச்சனையெல்லாம் வந்து அவங்க இது பண்ண பார்க்குறாங்க. என்னென்னா ஒரே விஷயம், ஆமாம் எனக்கு 1 லட்ச ரூபா கடை இருக்குது, ரீசெண்டாக எங்கள் நாத்தனார்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆமாம் எனக்கு 1 லட்ச ரூபா கடை இருக்குது, அதை நான் எப்படி கட்டுறது, இங்கேருந்து நான் எப்படி கட்டுறது. அப்போ வந்து எங்கள் மாமனார்கிட்ட எங்கள் நாத்தனார் வந்து இந்த மாதிரி அவருக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா, என்ன பண்ண போகிறாங்க தெரியல, அப்படி டேரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக திட்டு அவங்களுக்கு தான் வேணும் நாத்தனாருக்கு, அதனால சென்னை போகிறத பற்றி பேசாமல் இந்த மாதிரி சுற்றி வளைச்சி சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருந்தப்ப அப்போ அவர் என்ன சொன்னால், 1 லட்சம் கடனா, என்ன வேலை நடக்குது, என்ன செலவு, என்ன தான் வீட்டுக்கு செலவு அவங்க பண்ணுறாங்க, வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எந்த செலவுமே பண்ணுறது கிடையாது, வீட்டில் அரிசி நெல் பயிர் எல்லாமே கொண்டு வந்து நான் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது, சமைக்கிறது, வீட்டில் சாப்பிட்றது, வீட்டு நிலத்து வேலை பார்க்குறாங்க, கோயில் வேலை பார்க்குறாங்க, வேறு என்ன பார்க்குறாங்க, அப்புறம் எப்படி 1 லட்சம் கடன் ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் எழுந்திரிச்சு ஒரே சண்டை, பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்புறமா எங்கள் நாத்தனார் உடனே இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அது ஏதோ படைச்சு அப்படி இப்படி வீடு கட்டணுமா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சை மாற்றி பிளேட்டை மாற்றி விட்டுட்டாங்க. சப்போஸ் அப்போவே எங்கள் மாமனாருக்கு அந்த பேச்சு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணி ஒரு செட் ஆகிருக்கும். எங்கள் நாத்தனார் வந்து அதை கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக பேசிட்டாங்க, ஏன்னா திட்டு வந்து எங்கள் நாத்தனாருக்கு விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால. இப்போ வந்து அதே ப்ராசஸ் ஆகும். எனக்கு 1 லட்ச ரூபா கடை இருக்குது, நான் எப்படி கட்டுவேன், நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலாக 3 மாடு வச்சுருக்கீங்க, கிராமத்தில் 3 மாடு வச்சுட்டு இன்கம் எவ்வளோ வரும்னு மாடு வச்சுருக்க நண்பர்கள் கண்டிப்பாக தெரியும்.
ப்ளஸ் அவங்க வந்து என்னென்னா வேறு மாதிரி யோசிக்கிறாங்க போல், எனக்கு அது புரியலை. ஒரு அப்பா அம்மா அவங்க நம்ம அப்படின்னு நினைக்கல. அவங்க வந்து நான் சமைச்சு கொடுக்குறேன்னா எனக்கும் நீங்கள் சேர்த்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எங்கள் உரை குத்தி பேசுகிறாங்க. அப்போ வந்து நம்ம வேறு வழி இல்லை. அவங்க சமைச்சு கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்காக கண்டிப்பாக நான் சமைச்சு கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டேஜ் அந்த இது பார்க்குறாங்க மாமனார் மாமியார். இப்போ அந்த பக்கம் இப்போதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து அவங்க அங்கேயே சாப்பிட்டனால இப்போ திடீர்னு இந்த பக்கம் வந்தால் ஊர் மக்கள் என்ன பேசுகிறாங்க அந்த வந்து யோசிக்கிறாங்க. ஊர் மக்கள் வந்து ஏதோ சண்டை போல் அதனால தான் இங்கே வந்துட்டாங்க அந்த மாதிரியும் யோசிக்கிறாங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் பொறுத்து இன்னொரு வீடியோ எடிட் பண்ணுறேன். அதை அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ரெடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.